ஆர்கே நகர்மணி அநியாயம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு அப்படின்றது தெல்ல தெளிவா 2024 தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அண்ணா அவர்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எவிடன்ஸோட கலெக்ட் ஆகிருக்கு. தைரியம் இருக்கு அரெஸ்ட் பண்ண நான் கேட்குறேன். திமுகன்றது ஒரு தீய சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிரூபித்து காட்டுறாங்க. தாவேகா சார்பாக சர்வே எடுக்க போன பெண்மணிக்கு முதற்கொண்டு 4 மாதம் கர்ப்பிணி பெண்மணியை அடித்து துன்படுத்திருக்காங்க. ஒரு உயிர் இல்லை, 2 உயிர். அவரோட வீட்டுக்காரையும் அடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு திமுக அப்படின்ற ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டில் தீ மாதிரி பரவிட்டு இருக்கு அப்படின்றது புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் கேட்குறேன், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கிற அநியாயம், தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக திமுகவை எதிர்த்து போராடினா எங்கெல்லாம் மறைமுகமாக என்ன நடக்கும் அப்படின்றது தெல்ல தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, தல அஜித் சார் நடித்த சிட்டிசன் படத்தில் எப்படி ஒரே நாள் நைட்டில் அத்திப்பெட்டின்ற ஒரு கிராமம் காணாமல் போச்சோ, அதே மாதிரி தமிழ்நாடும் காணாமல் போவோம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம், நிறைய உதாரணம். அஜித்குமார் அவர்கள் மரணம் மாதிரி 24 மரணம். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னை துறைமுகம். மாற்றம் ஒன்றே மாறாதது. புத்தம் புது தமிழ்நாடு பிறக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்கு, நம்ம கையில் இருக்கு. உங்கள் ஓட்டு நம்ம கடமை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் சிஎம்மா வரணும். நன்றி.